Hi friends, Assalamu alaikum rahmatullahi wa barakatuh. வெல்கம் டு ஃபாஸ்ட் க்ரோஷே. இன்றைக்கி நம்ம க்ரோஷேயில் ஒரு ட்விஸ்டட் ஹெட்பேண்ட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து யானுக்கு ஒரு ஹூக் எடுத்திருக்கேன். இந்த யான் வந்து கங்கா அக்ராவுல்ஸ் யான். இது வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணது. அமேசானில் நம்ம இது வந்து சர்ச் பண்ணாலும் நமக்கு கிடைக்கும். அப்புறம் இதோடைய ஹூக் சைஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து 4.5 mm ஹூக் சைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை விட நம்ம வந்து ஒரு 2 mm குறைவாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் யூஸ் பண்ணுறது வந்து 2.5 ஹூக் சைஸில் உள்ள ஹூக் சைஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். சரியா? அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு சிசர் வேணும், மெஷரிங் டேப் வேணும், அப்புறம் டேப்பிஸ்ட்ரி, நீடில் ஒன்று வேணும். இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருள். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்விஸ்டட் ஹெட்பேண்ட் செய்ய போகிறோம். அதில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்டிச்சஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முக்கால்வாசி, அதாவது பேசிக் நமக்கு ஸ்டிச்சஸ் தெரியும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இதை வந்து போட்டுடலாம். நம்ம யூஸ் பண்ண போகிறது சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் ஹாஃப் டபுள் க்ரோஷே, அப்புறம் டபுள் க்ரோஷே, அப்புறம் ட்ரிபிள் க்ரோஷே. இந்த 4 க்ரோஷேயுமே யூஸ் பண்ண போகிறோம். இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இப்போ படிச்சுட்ருக்கிறீங்க, இப்போ தான் நீங்கள் வந்து படிச்சுட்ருக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு வந்து இந்த க்ரோஷேஸ்லாம் தெரியுது, சிங்கிள் க்ரோஷே இதெல்லாம் தெரியுது அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் ரிப்பீட்டடாக இந்த ஹெட்பேண்டில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஹேண்ட் வந்து பழகும். நல்லா ஈஸியாக உங்களால் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய அந்த ஹேண்டோடைய இதெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேண்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியானது தான். இப்போ நம்ம க்ரோஷேக்குள்ளே போயிடலாம். இது அப்போது சப்போஸ் நமக்கு வந்து ஒன்றுமே தெரியலன்னா கூட நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு க்ரோஷே வீடியோவே பார்க்குறீங்க, உங்களுக்கு க்ரோஷே போடணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா கூட இதை ஈஸியாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம போயிடலாம் இப்போ வீடியோக்குள்ளே. இந்த ட்விஸ்டட் ஹெட்பேண்ட் செய்கிறதுக்கு முதல்ல நமக்கு ஒரு மெஷர்மெண்ட் வேணும். யாருக்கு நீங்கள் செய்ய போகிறீங்களோ அவங்களுடைய அந்த ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பெரடி, அந்த அப்படி தான் நம்ம அந்த ஹெட் பேண்டை போடுவோம். எங்கே போடுவோமோ அந்த இடத்துல, அந்த பெரடியிலேருந்து இந்த முன்னெத்தி தலை வரைக்கும் உள்ள சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். நான் என் பொண்ணுக்கு தான் இதை செய்ய போகிறேன். அவளுக்கு வந்து ஒரு 22 இன்ச்சஸ் வந்துச்சு. 22 இன்ச்சஸ் அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இருந்துச்சு. அதுலேருந்து நம்ம 1 to 1.5 இல்லைனா 2 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம சைஸ் கம்மியாகவே போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து எலாஸ்டிசிட்டியாக இருக்கும். அதனால் இழுத்து கொடுக்கும்போது நமக்கு கரெக்டாக அந்த சைஸுக்கு அது வந்து வந்துடும். ஸோ நான் வந்து 20 இன்ச்சஸ்க்கு தான் நான் வந்து போட போகிறேன். 20 இன்ச்சஸ்க்கு போடுறதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, பேசிக்காக ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம், ஃபவுண்டேஷன் செயின்ஸ் போடுவோம். ஃபவுண்டேஷன் செயின்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் செயின் 20 இன்ச்சஸில் எவ்வளோ ஃபவுண்டேஷன் செயின்ஸ் வருதுன்றதை நம்ம பார்த்துட்டு அது வரைக்கும் நம்ம போட போகிறோம் முதல்ல. சரியா? நம்ம ஃபவுண்டேஷன் செயின்குள்ளே போயிடலாம் முதல்ல. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன செய்ய போகிறோம், ஸ்லிப் நாட் போடணும். ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் 130 ஃபவுண்டேஷன் செயின்ஸ் போட்டிருக்கேன். 130 ஃபவுண்டேஷன் செயின்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக வந்து 20 இன்ச்சஸ் வரைக்கும் கரெக்டாக வருது. நான் வந்து 130 செயின்ஸ் போட்டிருக்கேன். 130 ஃபவுண்டேஷன் செயின்ஸில் எனக்கு 20 இன்ச்சஸ் கிடச்சிருக்கு. 20 இன்ச்சஸ் இப்போ நான் வந்து 20 இன்ச்சஸ்க்கு 130 ஃபவுண்டேஷன் செயின்ஸில் ஒர்க் பண்ண போகிறேன். இது உங்களுக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபவுண்டேஷன் செயின்ஸ் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து ஒரே ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயின்லேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதை மெஷர் பண்ணும்போது ரொம்ப இழுத்தெல்லாம் மெஷர் பண்ணாமல் இது எலாங்கேட் இப்படி பண்ணிடாதீங்க. சாதாரணமாக வச்சு அதை வந்து மெஷர் பண்ணுங்கள் 20 இன்ச்சஸ்க்கு. சரியா? சாதாரணமாக வச்சு அதை மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். இதில் சிங்கிள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒவ்வொன்றுத்துலேயும் கவுண்ட் பண்ணி சிங்கிள் க்ரோஷே பண்ணுங்கள். இப்போ நமக்கு இந்த செயின் இருக்கு இல்லையா, அந்த செயினில் ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணணும். சிங்கிள் க்ரோஷேங்கிறதுனால ஒரே ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நமக்கு 130 செயின்ஸ் இருக்குது. இப்போ 129 சிங்கிள் க்ரோஷேஸ் வரணும். செகண்ட் செயினுடைய லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கிங் செயினை கொஞ்சம் புல் பண்ணிக்கோங்க. ஒர்க்கிங் யானை புல் பண்ணி எடுத்துட்டா இப்போ நமக்கு 2 லூப்ஸ் வந்து இந்த ஹூக் மேலே இருக்கும். அது வழியாக ஒரு ட்விஸ்ட் பண்ணி மேலே இருக்க இந்த ஒர்க்கிங் யானை வெளியே எடுத்துட்டிங்கன்னா இதுதான் சிங்கிள் க்ரோஷே. அவ்வளோதான். 1 போட்டாச்சு. இதே மாதிரி 129 போடணும். 2 3 4 5. இப்படியே நீங்கள் என்ன செய்யுங்க, 129, அதாவது உங்களுக்கு எத்தனை ஃபவுண்டேஷன் செய்யணும் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கவுண்ட் பண்ணி போடுங்க. கவுண்ட்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? இப்போ நான் வந்து 5 போட்டிருக்கேன். 6
7 8 9 10. இதை 129 முடிச்சுட்டு உங்களுக்கு நான் அடுத்தது நான் கண்டினியூ பண்ணி காமிக்கிறேன். கடைசியில் இன்னும் 3 செயின்ஸ் தான் இருக்குது. 127 வந்துட்டேன். 127 128 129 நம்ம போட்டது 130. ஸோ நமக்கு கிடச்சிருக்கிறது 129 சிங்கிள் க்ரோஷே முடிஞ்சாச்சு. 129 சிங்கிள் க்ரோஷேஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே டர்ன் பண்ணி அடுத்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இது இப்படி சுருண்டு தான் இருக்கும். சிங்கிள் க்ரோஷே ஒரு மாதிரி கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம போட போட கரெக்டாக வந்துடும் நமக்கு. இப்போது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போ ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். அதுவும் வந்து பேக் லூப்ஸில் மட்டும் போடுவோம். சரி, இப்போ நம்ம 129 முடிச்சிருக்கோம் இல்லையா? ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு நமக்கு டர்னிங் செயின்ஸ் இருக்குது. டர்னிங் செயின் வந்து 2 டர்னிங் செயின் போடணும். சிங்கிள் க்ரோஷேக்கு 1 நம்ம ஸ்கிப் பண்ணது மாதிரி இதில் 2 செயின்ஸ் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிட்டோம். 2 செயின்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுடைய ஒர்க்கை வந்து இப்படி டர்ன் பண்ணிக்கணும். டர்ன் பண்ணிவிட்டு நம்ம இப்படி ஒர்க் பண்ணிவிட்டு போக போகிறோம். ஏன்னா எப்போவுமே லெஃப்ட்லேருந்து ரைட் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இப்போ இந்த நம்ம போட்ட இந்த 2 செயின்ஸ் இங்கே இருக்குது. அதுக்கு அடுத்த செயினோடைய பேக் லூப்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்த செயினோடைய தேர்ட் செயினோடைய இந்த 1 and 2 டர்னிங் செயின் நம்ம போட்டிருந்தது. இந்த தேர்ட் செயினோடைய பேக் லூப்பில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஹாஃப் டபுள் க்ரோஷே. இப்போ நம்ம யானோ ஒரு ஒன்று பண்ணிவிட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு இந்த 1 and 2 ஸ்கிப் பண்ணிட்டு தேர்டில் உள்ள பேக் லூப்பில் மட்டுமே நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே போவோம். இனி அதில் நம்ம இன்சர்ட் பண்ணி யானை வெளியே எடுக்கிறோம். இப்போ 3 லூப்ஸ் நம்மளுடைய ஹூக் மேலே இருக்கும். அது வழியாக ஒரே சிங்கிள் புல்லை நம்ம உள்ளேருந்து யானை எடுத்துட்டோன்னு சொன்னால் இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷே. இதே மாதிரி யானை ஓவர் பண்ணிக்கோங்க. இப்போ 1 நம்ம போட்டோம் ஹாஃப் டபுள் க்ரோஷே. இப்போ பேக் லூப் வழியாக செகண்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷே. அகெயின் யானை ஓவர் பண்ணிவிட்டு 3 தேர்ட் ஹாஃப் டபுள் க்ரோஷே. யானை ஓவர் பண்ணிக்கோங்க. அடுத்த பேக் லூப்பில் 4 yarn over, நெக்ஸ்ட் பேக் லூப்பில் 5. இப்படி நம்ம என்ன செய்வோம், 129 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் இதில் பில்ட் பண்ணிகிட்டே வருவோம். எல்லாமே வந்து எப்படி தான் சொன்னால் பேக் லூப் மட்டும்தான் ஒர்க் பண்ணிகிட்டே வருவோம். இதோட எண்டில் உங்களை சந்திக்கிறேன். இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த ரவுண்டு டபுள் க்ரோஷே எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். சரியா? 126 ஸ்டிச்சஸ் முடிச்சிருக்கேன். இப்போ ஹாஃப் டபுள் க்ரோஷேயில் இன்னும் இதில் வந்து 3 போட வேண்டியது இருக்குது. 126 முடிச்சாச்சு. 127 பேக் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறோம். 128 129. இப்போ நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கரெக்டாக கவுண்ட் பண்ணி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து இந்த இதில் ஒர்க் பண்ண போகிறோம். என்ன ஒர்க் பண்ண போகிறோம்னா, ஹாஃப் டபுள் க்ரோஷே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு டபுள் க்ரோஷே. டபுள் க்ரோஷேக்கு வந்து 3 செயின்ஸ் வந்து டர்னிங் செயின்ஸாக போட்டுக்கோங்க. ஹாஃப் டபுளுக்கு 2 போட்டிருந்தோம் இல்லையா? இப்போ 3 1 2 3 போட்டுட்டு ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு ஒரு வாட்டி தான் yarn over. அதே மாதிரி அந்த 3 செயின்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த 3 செயின்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th செயின்டு, அதாவது இந்த லூப் இல்லை, இந்த 1 2 3 ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த 4th செயினுடைய பேக் லூப்பில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒர்க்கிங் யானை புல் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு என்ன செய்ய போகிறோம், இப்போ 3 லூப்ஸ் இருக்குது. எப்படி ஹாஃப் டபுளில் 3 லூப்ஸ் நமக்கு இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். ஆனால் டபுள் க்ரோஷேக்கு நம்ம 2 லூப் அட் எ டைம் மட்டும்தான் வெளியே எடுப்போம். என்ன பண்ணுவோம், யானை இப்படி புல் பண்ணி 2 லூப் அட் எ டைம். அப்போ 2 வாட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். அகெயின் yarn over பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு செயினோட பேக் லூப்பில் ஒரு வாட்டி டபுள் க்ரோஷே போட்டோம். நெக்ஸ்ட் செயினோட பேக் லூப்பில் விட்டுட்டு யானை புல் பண்ணி வெளியே எடுக்கிறோம். 3 லூப் இருக்குது. 2 லூப் வழியாக மட்டும் வெளியே எடுத்துகிட்டு அகெயின் 2 லூப் வழியாக மட்டும் வெளியே எடுக்கணும். இப்படி நம்ம இது ஃபுல்லாக பேக் லூப்பில் ஹாஃப் டபுள் க்ரோஷே நம்ம போட்டுகிட்டே போகணும். 2 போட்டாச்சு. 3 4
4 5 6 இதே மாதிரி இது ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ணி 129 நம்ம போட்டுட்டு மீட் பண்ணுவோம். நம்ம இப்போ ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்து கம்ப்ளீட் பண்ணி டபுள் க்ரோஷேயும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 3 ஸ்டிச்சஸ் இதில் போட வேண்டியது இருக்குது. 127 128 129 அதாவது பேக் லூப்பில் yarn over பண்ணிவிட்டு பேக் லூப்பில் விட்டு டபுள் க்ரோஷே போடுறோம். 128 அடுத்தது 129. இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுத்தது ட்ரெபிள் க்ரோஷே போட போகிறோம். ஹாஃப் டபுள் டபுள் ட்ரெபிள் சிங்கிள் க்ரோஷே முடித்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஹாஃப் டபுள் போட்டோம். இப்போ டபுள் முடிச்சிருக்கோம். இப்போ ட்ரெபிள் போட போகிறோம். ட்ரெபிள் க்ரோஷேக்கு நமக்கு டர்னிங் செயின் எத்தனை வரணும்னா 4 டர்னிங் செயின்ஸ் போடணும். டபுளுக்கு 3 போட்ட மாதிரி 1 2 3 4 போட்டுட்டு நம்மளுடைய ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கணும். டர்ன் பண்ணிவிட்டு போன வாட்டி நம்ம என்ன பண்ணோம், yarn over ஒரு வாட்டி பண்ணோம் இல்லையா. இப்போது 2 டைம்ஸ் ட்ரெபிள் க்ரோஷேக்கு 2 டைம்ஸ் yarn over பண்ணிவிட்டு இந்த 4 செயின்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5th செயினோட பேக் லூப்பில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒர்க்கிங் yarn-ஐ புல் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 4 லூப்ஸ் ஒரே டைமில் நமக்கு 4 லூப்ஸ் இருக்கும். 4 லூப்ஸை 2 லூப்ஸாக 2 லூப்ஸ் அட் எ டைம். இப்போ அகெயின் நமக்கு 3 இருக்கும். 2 லூப்ஸ் அட் எ டைம். கொஞ்சம் சிக்குது. அகெயின் 2 லூப்ஸ் அட் எ டைம். இதுதான் ட்ரெபிள் க்ரோஷே. சரியா? இப்போ இதே மாதிரி இதை ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போகிறோம். yarn over 2 டைம்ஸ் yarn over. அதுக்கு அடுத்த இதில் நம்ம லூப்பில் பேக் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒர்க்கிங் yarn-ஐ புல் பண்ணி வெளியே எடுத்தால் 4 லூப்ஸ் இருக்குது. நம்ம அதை 2 லூப்ஸாக வெளியே எடுக்க போகிறோம். இதுதான் செகண்ட் ட்ரிபிள் க்ரோஷே நம்மளுடையது. அடுத்தது 3. இப்படியே இது ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணி 129 ட்ரிபிள் க்ரோஷேஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இதே பேட்டர்னை ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ எப்படி போட்டிருக்கோம் இல்லையா, எப்படி போட்டோம், நம்ம ஃபவுண்டேஷன் செயின் முடித்தோம், சிங்கிள் க்ரோஷே போட்டோம், ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டோம், டபுள் க்ரோஷே போட்டோம், இப்போ ட்ரிபிள் க்ரோஷே போடுறோம் இல்லையா. இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அகெயின் என்ன செய்வேன்னு சொன்னால் இந்த எண்டில் போயிருக்கோம், அந்த எண்டை டேர்ன் பண்ணிக்கிடுவோம். டேர்ன் பண்ணிவிட்டு அகெயின் சிங்கிள் க்ரோஷேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சிங்கிள் க்ரோஷேக்கு ஒரே ஒரு டேர்னிங் செயின் போட்டுட்டு அப்படியே ஒரு சிங்கிள் க்ரோஷே ஃபுல்லாக போட்டு முடிப்போம். அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா 2 டர்னிங் செயின்ஸ் போட்டுட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். எல்லாமே ஒன்லி பேக் லூப்பில் மட்டும்தான். அதுக்கப்புறமா நம்ம அடுத்தது 3 செயின்ஸ் போட்டுட்டு டர்னிங் செயின்ஸ் போட்டுட்டு டபுள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணுவோம் பேக் லூப்பில். அதுக்கப்புறம் அகெயின் இதே மாதிரி 4 செயின்ஸ் போட்டுட்டு பேக் லூப்பில் ட்ரிபிள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்படி நமக்கு எவ்வளோ டிசையர்டு பிரெத், நமக்கு எவ்வளோ அளவுக்கு அகலம் வேணுமோ அது வரைக்கும் நம்ம இதே பேட்டர்னை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். ரிப்பீட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிரெத் ஓரளவுக்கு நமக்கு வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸ்டிச் பண்ணுற வீடியோ நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். இதே மாதிரி பேட்டர்னை நீங்கள் கண்டினியூ பண்ணி ரிப்பீட் பண்ணி போட்டுக்கிட்டே வாங்க உங்களுக்கு தேவையான பிரெத் வர வரைக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து நான் 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். 3 டைம்ஸ் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் செயின் போட்டோம், அப்புறம் சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஹாஃப் டபுள், அப்புறம் டபுள் க்ரோஷே, அப்புறம் ட்ரிபிள் க்ரோஷே. இதே வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கும். சிங்கிள் ஹாஃப் டபுள் டபுள் ட்ரிபிள், சிங்கிள் ஹாஃப் டபுள் டபுள் ட்ரிபிள், இப்படி நமக்கு வந்து ஃபுல்லாக ரிப்பீட் ஆகிருக்கும். அதுலேயும் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேக் லூப்பில் பண்ணதுனால இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ரொஜெக்டட் ஏரியா நமக்கு வந்து கொஞ்சம் மேடும் பள்ளமாக நமக்கு இந்த பேட்டர்ன் வந்து வந்திருக்கும். இந்த பேட்டர்ன் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. இது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டு. இதில் வந்து கீழே சிங்கிள் க்ரோஷேங்கிறதுனால கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்குது, மேலெல்லாம் வந்து ட்ரிபிள் க்ரோஷேங்கிறதுனால கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி தெரியுது. நம்ம அதை ஸ்டிச் பண்ணிட்டோன்னு சொன்னால் நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணி நிறுத்தியிருக்கோம். இப்போ கம்ப்ளீட் பண்ண இடத்துல நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக யான் விட்டுட்டு, ஏன்னா இந்த யானை வச்சே நம்ம வந்து இந்த யானை வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதை கொஞ்சம் யான் ஜாஸ்தியாக விட்டுட்டு நம்ம இதை வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபாஸ்ட் அண்ட் ஆஃப் பண்ண போகிறேன். கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த யான் நம்ம புல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இங்கே ஃபாஸ்ட் அண்ட் ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணால் இது வந்து ட்விஸ்டடாக வரும் அப்படின்னு சொன்னால், இதை வந்து நம்ம இந்த 2 எண்டு இருக்கு இல்லையா, ஒரு எண்டை நம்ம என்ன செய்யணும்னா
உள்பக்கம் அதாவது இப்படி மடிக்கணும். ஒரு எண்டை நம்ம இப்படி மடிச்சுக்கிறோம். இப்போ இந்த இதை வந்து நம்ம உள்ளே வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், இதில் மறைச்சிடலாம். ஸ்டிச் பண்ணி நம்ம இதை வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற யானை மறைச்சிடலாம். இப்போ இது எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த எண்டை நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த எண்டை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடு இந்த எண்டு இருக்குல்ல, இந்த எண்டை வந்து இதுக்கு வெளிப்பக்கம் ஃபோல்ட் பண்ணணும், அவுட்டர் சைடில். இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் எண்டை என்ன பண்ணோம், இப்படி இருக்கிறத நம்ம ஜஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டோம். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, இன்னொரு சைடில் இருக்கிற எண்டை இதை கவர் பண்ணுற மாதிரி ஆப்போசிட்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த எக்ஸஸ் யான் விட்டுருக்கோம் இல்லையா, இதில் நீடில் இது பண்ணிவிட்டு நம்ம டெப்பஸ்ட்ரி நீடில் போட்டுட்டு நம்ம இதை அப்படியே ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டா முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பெரட்டிட்டோம்னு சொன்னால் இது ட்விஸ்டடு நமக்கு அழகாக ட்விஸ்டடாக வந்துடும். இது இருக்கு இல்லையா, இதை கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு உள்ளே இருக்கிறதுலையும் ஒழுங்காக ஸ்டிச்சஸ் படுற மாதிரி நல்லா மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஸ்டிச்சஸ் படாமல் அது என்ன செஞ்சிடும், அப்புறம் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி உள்ளேயும் வெளியுமா எடுத்து ஸ்டிச் பண்ணாலே போதும். இதுக்கு வந்து தனியாக எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரியா, இப்போ இதை வந்து அப்படியே சும்மா நம்ம இதோட வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம டர்ன் பண்ணோம்னா நமக்கு ட்விஸ்டட் ஹெட்பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய ட்விஸ்டட் ஹெட்பேண்ட் ரெடி. இப்படி தான் இருக்கும். தட்ஸ் ஆல். நம்ம தலையில் அப்படியே போட்டுக்க வேண்டியதான். போட்டால் சூப்பராக க்யூட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இந்த மாதிரி க்ரோஷேயோட வீடியோஸ் உங்களுக்கு நான் வீக்லி போஸ்ட் பண்ணுவேன். டிஃப்ரெண்ட்டான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுவேன். அமிகுருமீஸும் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அமிகுருமீஸ்லேயும் நான் வந்து குட்டி குட்டியாக நிறைய டால்ஸ்லாம் அழகாகவே செய்வேன். ஸோ அதெல்லாமும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதையும் ஈஸியாக தமிழில் நம்மளால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் உங்களுக்கு சொல்லித்தரலான்னு இருக்கிறேன். ஸோ அகைன் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.